அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை விரும்பி இங்கே இரவு தொழுகைகளை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு இரவு பொழுதும் ஒரு முஸ்லிம் நினைத்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். அருமை சகோதரிகளே, பிறக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு நாள் சுவைக்கக்கூடிய ஒன்று, ஒட்டுமொத்த உலக மனிதர்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்று ஒன்று இருக்கும் என்றால் அது பொதுவாகவே படைத்தவன் என்று வரும் பொழுது சிலர் அல்லாஹ்வை நம்புவார்கள், சிலர் அல்லாஹ் அல்லாதவரை நம்புவார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே கூட ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகளோடு பிரிந்திருப்பார்கள். ஆனால் கடவுளை நம்புகிறவர் நம்பாதவர், அல்லாஹ்வை ஏற்றவர் ஏற்காதவர், இஸ்லாத்தை எத்தனை வழிகளிலே பின்பற்றினாலும் அத்துணை ஆன்மாக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது மரணம் என்பதுதான். ஏனென்றால் உலகத்தில் பிறக்கிற அனைவருமே ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற யாருக்காவது எனக்கு மரணம் வராது என்கிற எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறோமா? எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு நாள் மௌத்தாக போறேன். ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், நான் என்னைக்கு மௌத்தாக போறேன்றதுதான். நிச்சயம் ஒரு நாள் மௌத்தாக போறோம். ஆனா அது என்னைக்கு? பேசுகிற இந்த நேரமாக இருக்கலாம், பேசி முடிக்கிற அடுத்த நிமிடமாக இருக்கலாம். இன்று உறங்குகிறோமே, நாளை எழுவோமா என்று நிச்சயம் கிடையாது. அடுத்த ஆண்டு இதே போன்று ரமலானுடைய தொழுகையில நாம் அமர்வோமா என்று நிச்சயம் கிடையாது. நாளைய நாள், நாளைய பொழுது, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த ஆண்டு, இப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனாலும் கூட இந்த உலக வாழ்க்கையின் மீது நாம் கொண்டிருக்கிற பற்று, ஆசை, பேராசை, பணத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது, சொத்தின் மீது, சுகத்தின் மீது, பதவியின் மீது, அழகின் மீது, அந்தஸ்தின் மீது, ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரியான ஆசை, பேராசை. எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பேராசை பிடிச்சவனா இருந்தாலும், அடக்கம் பண்ணும் போது அடக்கம் பண்ற கபரிஸ்தான்ல என்னவோ அவனுக்கு போத்த போகிறது கஃபன் துணி மட்டும்தான். நீ ஆசைப்பட்டு தங்கத்தை வாங்கலாம், வெள்ளியை வாங்கலாம், வீடு கட்டலாம், காரை வாங்கலாம், பங்களா வாங்கலாம், பைக் வாங்கலாம், பதவி கிடைக்கலாம், பகட்டு கிடைக்கலாம், அந்தஸ்திலே உயர்ந்திருக்கலாம், அதிகாரத்திலே உயர்ந்திருக்கலாம், என்ன பெரிய உச்சத்திலே இருந்தாலும் மண்ணறையில அடக்கம் பண்ணும் பொழுது நாம உடுத்த போற துணி என்னமோ வேலை துணி தான். விருப்பப்பட்டா கஃபன் துணியை மட்டும் இஸ்லாம் அனுமதிக்குது. நீங்க விரும்புற மாதிரி ஒரு துணியை எடுத்து வச்சுக்கலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, மனிதன் எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியாத, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் மரணம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்துல பிறந்த எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். சும்மா இலைனா துர்ஜாவூன், பின்னர் நம்மிடம்தான் கொண்டு வரப்படுவீர்கள். அனைத்து மனிதர்களுமே அவ்வப்போது சிந்திக்க வேண்டிய ஒரு வசனம் இது. அல்லாஹ் சொல்றான், பூரா பயிர்களுமே மரணத்தை சுவைப்பீங்க. உங்களை ஒருவரும் மரணத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க இயலாது. பல நேரங்கள்ல, பல விதங்கள்ல திருமறை குர்ஆன் மரணத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸா, அல்லாஹ்விடத்தில் தான் மறைவானவற்றினுடைய சாவி இருக்கிறது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், அவன்தான் மழையை இறக்குகிறான் வானத்திலிருந்து. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவறைகளிலே என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் தான் அறிவான். மறைவானவற்றை நம்மளால அறிய முடியுமா? வானத்திலிருந்து எப்ப மழை பொழியும் நம்மளால யூகிக்க முடியுமா? கருவறையில் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது கூட நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஒமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு நாம என்ன சம்பாதிக்க போறோம்னு கூட யாருக்கும் தெரியாது. நாம நினைப்போம் இந்த வியாபாரம் முடியும், அதை முடிச்சிடலாம், அந்த வியாபாரம் முடியும், இதை முடிச்சிடலாம், இந்த காசு வரும், இதை போட்டு அதை போட்டிடலாம், அதை போட்டு இதை போட்டிடலாம், இப்படி 1000 எண்ணங்களோடு இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, தான் நாளை என்ன சம்பாதிக்க போகிறோம் என்பதை கூட உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. சொல்லிட்டு சொல்றான், வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்லின் தமூத், வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்லின் தமூத். எந்த ஆன்மாவும்
நாம் எங்கே மரணிப்போம் என்பதை அறிய முடியாது. சுகபோகமாக பள்ளிவாசலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உயிர் போகுமா? அல்லது வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உயிர் போகுமா? அல்லது நாம் ஒருவரை ஒருவர் புரளி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது போகுமா? வாகனத்திலே செல்லும் பொழுது போகுமா? கடை வீதிக்கு செல்லும் போது போகுமா? எப்போ நம்முடைய உயிர் பறிக்கப்படும் என்று நமக்கு தெரியாது. இன்னல்லாஹ் அலீமுன் கபீர். அல்லாஹ் தான் நன்கறிந்தவன், அவன்தான் நுட்பமானவன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல, ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இரும்பு கோட்டைக்குள்ள ஒளிந்திருந்தாலும் அங்கே மரணம் உங்களை வந்து அடையும். தப்பிக்க முடியாத ஒன்று. இந்த மறுமை, இந்த மரணம் வருவதற்கு முன்னால், இந்த மவுத் வருவதற்கு முன்னால், உங்களுடைய உயிரும் என்னுடைய உயிரும் பறிக்கப்படுவதற்கு முன்னால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக என்ன சம்பாதித்திருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரிகளே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் புறம் பேசுவதும் புரளி பேசுவதும், ஒருவரை ஒருவர் மட்டப்படுத்திக் கொள்வதிலும், நான் தான் இஸ்லாத்திலே உயர்ந்தவள், நான் தான் இஸ்லாத்தை அதிகம் பின்பற்றுகிறவள், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே பலவீனமானவர்கள் என்று ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி கொள்ளுகிற அந்த வெற்று பெருமையைத்தான் சம்பாதித்திருக்கிறோம். லா தஸிரு வாஸிரத்தன் விஸ்ர உஹ்ரா. ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார். அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அயோக்கியன், இவன் திருட்டு பேர் வழி, இவன் உருப்பட மாட்டான், இவன் உருப்பிடுவான், இவன் சொர்க்கத்துக்கு போவான், இவன் நரகத்துக்கு போவான், இவன் ஆனவன், இவன் ஆகாதவன். இதையெல்லாம் நமக்கு எதற்கு? நான் வெற்றி பெறுவேனா? மலக்குமாரிடத்திலிருந்து நான் தப்பிக்க முடியுமா? என்னுடைய மரணம் என்னுடைய தொண்டை குழியை அடையும் பொழுது ஒரு மணி நேர கால அவகாசம் எனக்கு இறைவன் வழங்குவானா? நிச்சயமில்லாத வாழ்க்கை. பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறோம், வளர்த்திருக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் இரவு பொழுதும் உறங்குவதற்கு முன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, இன்று உறங்குகிற நான் நாளை எழவில்லை என்றால் என் பிள்ளைக்கு யார் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்? என் பிள்ளைக்கு உணவளிப்பதற்கு ஊர்ல 1000 பேர் வருவான். என் பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு எவன் வேணாலும் கிடைப்பான், துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்கு எவன் வேணாலும் கிடைப்பான். சோறு கொடுக்கறதும் துணி கொடுக்கறதும் மட்டும் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லை. அவன் தொழுவணுமே, அவன் குர்ஆனை ஓதணுமே, அவன் மறுமையை நினைக்கணுமே, அவன் அல்லாஹ்வை பயப்படணுமே, அவன் திருடக்கூடாது, அவன் ஏமாற்றக்கூடாது, அவன் பொய் சொல்லக்கூடாது, அவன் வரம்பு மீறக்கூடாது, அவன் செத்தா சொர்க்கத்துக்கு போகணுமே. அருமை சகோதரிகளே, நம் பிள்ளைகளை பற்றி, நம் சொந்தங்களை பற்றி நாம் பெற வேண்டிய கவலை இவை எல்லாம். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் காசு இல்ல, பணம் இல்லைன்றதுதான். அன்பு உறவுகளே, அனைவருமே புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவளிப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அப்ப நாம பார்க்கிறோமே, ஆங்காங்கே பலஸ்தீனிலே பல பகுதிகளிலே குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் இறக்கிறார்களே என்றால் அது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற சோதனை. அருமை சகோதரிகளே, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற சோதனை. பட்னியா செத்துட்டனால அவனுடைய மறுமை வாழ்க்கை சீரழிஞ்சிராது. நோய் வந்து அழிஞ்சினால அவனுடைய மர்ம வாழ்க்கை சீரழிஞ்சிராது. காசு இருந்தா போதும், பணம் இருந்தா போதும், படிப்பு இருந்தா போதும், பதவி இருந்தா போதும்னு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை மட்டுமே சேர்த்து வைக்கிறோமே. அந்த காசும் பணமும் பதவியும் இந்த உலகத்துல தாங்க அவனை காப்பாத்தும். அவனை காப்பாத்த போற நிஜமான ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கம், இந்த தீன், இந்த குர்ஆன், இந்த சுன்னா, இந்த தொழுகை, இந்த இறை அச்சம், இந்த பற்று.
அதை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு? அதை உருவாக்கி கொடுத்திருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு? நான் இல்லை என்றால் ஒரு விஷயத்தை இது தவறா சரியா என்று யோசிக்க வேண்டும் என்றால் அந்த பிள்ளை குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து இதை தெரிந்து கொள்ளுமா, புரிந்து கொள்ளுமா? ஒரு நாள் ஃபஜர் தொழுவானா உங்க பிள்ளை? ஒரு நாள் ஃபஜர் தொழுவானா உங்க பிள்ளை? நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைகளை எழுப்ப முடியலையே. நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்முடைய பிள்ளைகளை எழுப்ப முடியலையே. நான் உயிரோட இருக்கும் போதே என் புள்ள நான் பேசுறத கேட்க மாட்டான். இவன் எப்படி நான் செத்த பிறகு கேட்பான்? இவன் எப்படி நான் செத்த பிறகு கேட்பான்? யோசிச்சு பாருங்க. எதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கத்து கொடுத்து வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றை நல்வழியில் செலவிடுங்கள். மின் கபலி ஐயதி அஹதகுமுல் மௌத், மரணம் உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் செய்து விடுங்கள். ஃபயகூல், மனிதன் சொல்வான் அந்த மரணம் வந்த பொழுது, ரப்பி ரப்பி, என் இறைவா, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் வழங்க கூடாதா? கொஞ்ச நேரம் எனக்கு அவகாசம் வழங்க கூடாதா? ஃபஅஸ்ஸதக் வகும் மினஸ் ஸாலிஹீன், நான் இப்ப போய் தர்மம் செய்றேன், இப்ப போய் உண்மைப்படுத்துறேன், நல்லவங்களோடு சேர்ந்து வாழ்றேன் யா அல்லாஹ் என்று அப்போ கெஞ்சுவானா? அப்ப கெஞ்சினா கதர்னா வானவங்க விட்டுருவாங்களா? வானவர்கள் விட்டு விடுவார்களா? வலை யுஅখির அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அந்த நேரம் வந்து விட்டதென்றால் எந்த ஒரு ஆன்மாக்கும் அவகாசம் வழங்கப்படாது. வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஊர்ல நடிக்கலாம், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், அல்லாஹ்ட்ட முடியாது. ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களில் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கூட அறிவான். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற என்ன ஓட்டங்களை கூட அறிவான். அன்பு சகோதரிகளே, மரணத்தின் அந்த உயிரை எடுக்கக்கூடிய மரணத்தினுடைய விளிம்பிலே மனிதன் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வானவர் வருவாராம். அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், மரணம் ஒருவரை வந்து அடையும் பொழுது, கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை விட்டு என்னை திருப்பி அனுப்பு அப்படின்னு அந்த மலக்கிடத்துல அவன் கெஞ்சுவான். லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் போறேன், என்னை விடு, நான் சென்று நான் வைத்திருந்தவற்றை எல்லாம் இறை வழியிலே செய்துவிட்டு வருகிறேன், நற்காரியங்கள் செஞ்சுட்டு வரேன், என்ன விடுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, கல்லா, முடியாது, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவையெல்லாம் இவன் பேசுகிற வாய் பேச்சு. وَمِنْ وَرَائِهِمْ بَرْزَخٌ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ, உயிர்ப்பிக்கப்படுகிற நாள் வரை, கியாமத் நாள் வரை இவர்கள் ஒரு திரைக்கு பின்னாலான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கதறுவான் மனுஷன், கதறி என்ன பிரயோஜனம்? வஹும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, வஹும் அந்த வசனம் கரெக்டா வர மாட்டேது, வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நேரத்துல அவங்க உட்கார்ந்துட்டு புலம்புவாங்களாம், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹா, எங்களை வெளியேற்று இறைவா, எங்களை வெளியே விடு, நாங்க போய் நல்லது செய்யறோம், அமல்களை செய்யறோம். கைரல்லதி குன்னா நஅமல், நாங்கள் செய்யாததெல்லாம் நாங்க செய்யறோம், எங்களை விட்டுறேன். அல்லாஹ் கேக்குறான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாக்கும் நதீர்,
எப்ப இப்பதான் உனக்கு இதெல்லாம் புரியுதா? இந்த வாழ்க்கையில உனக்கு நான் படிப்பினை தரலையா? உன்னை எச்சரிக்கை செய்யறதுக்கு ஒரு ஆள் வரலையா? எல்லாம் வந்தாங்கல்ல, நல்லது கெட்டது சொன்னாங்கல்ல. நதீர், உங்களுக்கு நன்மையை ஏறி தீமையை தடுக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து கூட நீ திருந்தல. வட்டிதான் வாங்குவேன் நின்ற, ஐவேளை தொழுவல, விபச்சாரம் புரிந்த, தவறு செஞ்ச, மது அருந்தின, ஏமாத்தின, அடுத்தவங்க கூடிய கெடுத்த, நன்றி கெட்டு வாழ்ந்த, ஃபதுகு சுவையுங்கள், ஃபமாலில் லாலிமீன மின் நஸீர். அநியாயம் செய்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. இவையெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனம். இவையெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனம். அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த பிடி கடுமையானது. அந்த வானவர் இரக்கம் காட்ட மாட்டார், அந்த வானவர் கருணை காட்ட மாட்டார். அந்த வானவரிடத்திலே நீங்கள் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்களை அடித்து சித்திரவதை செய்துதான் உங்களுடைய உயிரை எடுப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா ஃபக்துபு. நம்பிக்கை கொண்டவர்களே, ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்தால் கூட அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வல்யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்ல், நேர்மையான முறையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அருமை சகோதரிகளே, நாம் யாரிடத்திலாவது கடன் பெற்றிருப்போம், நாம் யாரிடத்திலாவது பணத்தை கடனாக வாங்கி இருப்போம். திருப்பி அடைக்காத நிலையிலே நம்முடைய மரணம் நம்மை வந்து அடைந்து விட்டதென்றால், நமக்கு உதவியவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அடுத்தவங்களுக்கு செய்யற அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி செஞ்ச துஆ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் وأعوذ بك من فتنة المسيح الدجال وأعوذ بك من فتنة المحيا وفتنة الممات اللهم إني أعوذ بك من المعزم والمغرم. இறைவா, மன்னரையின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், வாழ்க்கையினுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், மரணத்தின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா கடன் படுறதுல இருந்து பாதுகாப்பு தேடினாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில யார்ட்டையாவது கடன் வாங்கியிருப்போம். முடிஞ்சவரை திருப்பி அடைச்சிடணும். உங்களுக்கு கால அவகாசம் கிடைக்க தேவைப்பட்டா உரிய உங்களிடத்துல கண்ணியமான முறையில கேட்டுருங்க. அவர்களுடைய மன்னிப்பு இல்லாமல் நம்மால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அவர்களுடைய மன்னிப்பு இல்லாமல் நம்மால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு ஷஹீத், உயிர் தியாகி, போர்ல கொல்லப்பட்ட ஷஹீதுக்கு கூட எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா, அவர் வைத்திருந்த கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா. ஏன்னா அந்த கடனை கொடுத்தவர் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். ஒருவருக்கொருவர் மனம் திரிந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். யாருடைய நாவாலோ கரத்தாலோ நாம் பாதிக்கப்பட்டிருந்தால், நம்மால் பிறர் பாதிக்கப்பட்டிருந்தால், அருமை சகோதரிகளே, வத்தகி தஅவத்தல் மல்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை. அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். உயிரை கைப்பற்றுகிற வானவர் உங்களுடைய கண்களுக்கு தெரிந்து விட்டால், அப்போது உங்களால் கடனை அடைக்க முடியாது. அப்போ போய் அடுத்தவன்ட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. அப்போ போய் நான் நீதி செலுத்துறேன்னு நிக்க முடியாது. ஏதோ ஒரு மணி நேரம் கொடுங்க, என் பிள்ளைக்கு போய் நான் உபதேசம் பண்ணிட்டு வரேன்னு போக முடியாது. நீங்க நேசிக்கிற, நீங்க யாரை பார்க்கணும்னு நினைக்கிற யாரையுமே பார்க்க முடியாது. உன் தாய், உன் தந்தை, உன் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் பக்கத்துல இருந்தா கூட உன் உயிர் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க பேசுறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாதுல்ல. அத்தகைய மரணம் வருவதற்கு முன்னால் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த மரணத்தினுடைய நேரத்தில் ஒரு மனிதன்
எத்தகைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையில் காண்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.